தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பானவங்க. இப்போ வந்துங்க ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டம், நம்பியூர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டரு, புளியம்பட்டியிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டரு பார்த்திங்கன்னா கட் ரோடு பேசுங்க. இந்த கட் ரோட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போனோம்னா புளியம்பட்டி மெயின் ரோடுங்க. இது இந்த பக்கம். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 1 கிலோமீட்டர் போனோம்னா அதுவும் புளியம்பட்டி மெயின் ரோடுங்க. ஒன்று வந்து காவலி வேலையும் போகிற ரோடு, இன்னொன்று வந்து அது என்ன ரோடுன்னு தெரியல, அதுவும் புளியம்பட்டி போகிற ரோடு. இப்போ ரெண்டுக்கு இடையில கட் ரோடு பேஸில் கட் ரோடு முகப்பு வந்து பார்த்திங்கன்னாங்கன்னா ஒரு 200 அடி வருங்க. 200 அடி முகப்பு கொண்ட ஒரு தோட்டம் வந்து ஒரு 2.25 ஏக்கர் பார்க்க வந்திருக்குறேங்க. இப்போ வந்து எந்த பக்கம் போனாலும் இந்த நம்ம பார்த்துட்டு இருக்கிற தோட்டத்துக்கு தெற்கு திசையில் போனோம்னா 1/2 கிலோமீட்டரில் வந்து புளியம்பட்டி மெயின் ரோடு பஸ் போகிற ரோட்டுங்க. அதே மாதிரி வடக்கு திசையில் போனோம்னா ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் அதுவும் புளியம்பட்டி ரோடு பஸ் ரூட்டுங்க. இப்படி வந்து சென்ட்ரலில் வந்து இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இப்போ இந்த காட்டுக்கு உண்டான அக்னி மூலையில் தான் நம்ம நிற்கிறோம். இது அக்னி மூலைங்க. அக்னி மூலையிலேருந்து நம்ம வந்து குபேர மூலை நோக்கி கிழக்கிருந்து மேற்கு நோக்கி போயிட்டுருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா போகிற வழியிலேயே பார்த்திங்கன்னா அக்னி மூலையிலேருந்து ஒரு 20-30 அடி தள்ளி ஒரு போர் ஒன்று இருக்குது. ரன்னிங் கண்டிஷன் தாங்க. இதுதான் போரும் வந்து ரன்னிங் கண்டிஷன் தான். அப்புறம் தனி சோர்ஸுக்கு பார்த்திங்கன்னாங்க இந்த போர் ஒன்று கட்டினங்களா இது ஒன்று, அதுவாக வந்து கிணறு ஒன்று இருக்குது. கிணத்துல வந்து 2 கூட்டுங்க, சரி பாதி கூட்டு. நம்மளுக்கு பாதி நாள்னா ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஒரு 2 சரி கூட்டு. இப்படித்தான் வந்து இந்த காடு அமைச்சிருக்குது. சச்சாதாரமாக வந்துடுங்க. காடு வந்து எந்த ஒரு மூலையும் கட்டாகாமல் 4 மூலையும் இருக்கிற மாதிரி சச்சாதாரமாக வரையினாலும் கூட ஒரு செவ்வாய் டைப்பில் வந்துடும் வச்சுங்களேன். அந்த மாதிரி இருக்குது. இப்போ காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னாங்க ஒரு வீடு ஒன்று குபேர மூலையிலே வாஸ்துப்படி ஒரு தார்சு வீடு ஒன்று இருக்குது. அந்த தார்சு வீட்டிலேருந்து கிழக்கு திசையில் தெற்கோட்டு கையில் வீட்டுக்கு அடுத்ததாக வந்து கிணறு இருக்குதுங்க. கிணறு வந்து பாம்பேரி கட்டில் எல்லாம் மரம் போட்ட முளைச்சி கிடக்குது. மற்றபடி பூமி வந்து எல்லாம் ஒரே நேருக்கு நேர் தான் வருது. ஒன்றும் கிராஸெல்லாம் ஒன்றும் இல்லை. காட்டுக்காரர் வந்து காட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா குபேர மூலையிலேயே பார்த்து ஒரு தார்சி வீடு நல்லா ஜம்முன்னு கட்டி வச்சுக்கிறாரு. கிணத்துல வந்து தண்ணி இருக்குதுங்க, நான் பார்த்துட்டேன். இதுதான் நம்ம குபேர மூலையில் இருக்கிற வீடு. வீட்டினுடைய கடைசி தான் வந்து மேற்கோட்டு போலிங்க. இதுதாங்க நம்மளுக்கு வந்து மேற்கோட்டு போலி. இந்த வீடு பாருங்க சைடு. வீட்டுக்கு பின்னாடி போய் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம பார்க்க வந்த காட்டுக்கு மேற்கு திசையில் பார்த்தீங்கன்னாங்க தென்னந்தோப்பு ஒன்று இருக்குது. சிறப்பான ஒரு தோப்பு. இதுதாங்க நம்மளுக்கு குபேர மூலையிலேருந்து ஒரு 5 அடியில் வீடு, தாட்ஸ் வீடு. அதாவது ஜம்மனை போட்டு கட்டி வச்சுக்கிறாங்க. இதிலிருந்து அப்படியே நேராக வந்து நம்ம அக்னி மூலைக்கு வந்து ஒரே நேர் தாங்க. எந்த கிராஸாக பெண்டோ எதுவுமே வராது. அருமையான ஒரு சைஸு. பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னாங்க இந்த பொவிலையெல்லாம் போட்டு அறுத்துட்டு அந்த பக்கம் மக்காச்சோளமெல்லாம் போட்டிருக்கிறாங்க. குடியிருப்பு வீடுங்க. எல்லாமே ஊரடி தோட்டம் தான். அங்கங்கே வந்து அவங்க காட்டில் வந்து இவ்வளோ வீடு கட்டி நல்லா சிறப்பாக பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம குபேர மூலையிலேருந்து இருக்கிறோம். இப்போ அக்னி மூலையிலேருந்து குபேர மூலைக்கு வந்துட்டோம். இப்போ குபேர மூலையிலேருந்து வாயு மூலைக்கு போகிறோம். அது எப்படிங்கிறத அதையும் பார்த்துடலாம். மொத்தம் வந்து நான் பார்க்க வந்த காடு வந்துங்க 2.25 ஏக்கருங்க. காடு வந்துங்க எந்த ஒரு கிராஸோ பெண்டோ எதுவுமே இல்லை. எல்லாம் நேருக்கு நேர் தான் இருக்குது. நம்ம ஜம்முன்னு கம்பி வேலி கூட போட்டுக்கலாம்.
மண் வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல செம்மண்ணுங்க. மண் எந்த குறைபாடும் இல்லைங்க. கிணத்துல வந்துங்க கொஞ்சம் ஆழமாக தண்ணி இருக்குதுங்க. கிணத்து தண்ணி பத்துமா பத்தாதா தெரியல. விவசாயம் பண்ணாமன்றதுனால பார்த்தா தண்ணி பத்தலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இது வந்து நம்ம பார்க்க வந்த காட்டுக்கு மேற்கு திசையில் உள்ள தென்னந்தோப்புங்க. தென்னந்தோப்பில் நல்லா இருக்குது. தண்ணி இல்லைன்னா தென்னந்தோப்பு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. வந்து ஒரு போரும் கிணறும் இருக்குது. ரெண்டுக்குமே வந்து சரிபாதி கூட்டுங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னாங்க நம்ம பார்க்க வந்த காட்டுக்கு வாயு மூலையை அமைஞ்சிருக்குதுங்க. பார்த்திங்கன்னாங்க எல்லாமே வந்து கரார் பண்ணி வந்து எல்லாம் கல் நீட்டு வச்சுக்கிறாங்க. அந்த மஞ்சள் கல் தெரியுது பாருங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு வாயு மூலையை அமைஞ்சிருக்குது. இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி மேற்கு திசையில் உள்ள தென்னந்தோப்பு. இப்போ வந்து நம்ம வாயு மூலையில் இருக்கிறீங்களா, வாயு மூலையிலிருந்து ஜலமூலைக்கு ஒரே நேர் தாங்க. இந்த தென்னை மரம் லைன் இருக்குதுங்கள, இதுதான் இல்லை ஒரே நேர் தான். நம்மளுக்கு பார்த்திங்கன்னாங்க ஒரு 3 மரமோ 4 மரமோ தான் தென்னை மரம் வருது. மீதியெல்லாம் காட்டில் வந்து தென்னை மரம் எதுவும் இல்லை. வீடு இங்கேருந்து பாருங்கள், டபுள் பெட்ரூம் கொண்ட ஒரு தார்ஸ் வீடு. நல்லா சிறப்பாக குபேர மூலையில் வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குது. காடு அருமையான காடுங்க. மண் அருமையான மண். ஒரு செவ்வக டைப்பில் தான் சொல்ல முடியும். மண்ணெல்லாம் பாருங்கள், உங்களுக்கே தெரியுது. நல்ல செம்மண். ஏன்னா இப்போ வந்துங்க கொஞ்சம் மழை மாதிரியெல்லாம் இல்லை, உங்களுக்கே தெரியும். அதனால் வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது இந்த சீசனில். இருந்தாலும் வந்து இல்லை வாய்க்கால் மூலிமா தண்ணி கட்டி விவசாயம் பண்ணுறாங்க. இல்லை தோப்பெல்லாம் வந்து நல்லா இருக்குது. இது மாட்டு சோளம் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது. தார் ரோடு முகப்பு பார்த்திங்கன்னாங்க நம்மளுக்கு ஒரு 200 அடி குறையெல்லாம் வருங்க. அருமையான காடுங்க. இப்போ நான் பார்த்துட்டு இந்த தென்னை மரம் எல்லாமே வந்துங்க நம்மளுக்கு தான் சேருதுங்க. நல்லா அளந்து கல் நட்டி வச்சுட்டாங்க. கல் பிரகாரம் பார்த்தோம்னா வந்துங்க தென்னை மரம் வந்து வெளியில் தான் போகுது. ஆனால் இருந்தாலும் தென்னை மரம் வந்து நம்மளுக்கு தான் சொல்லிக்கிறாங்க. இந்த காட்டுக்கு சேர்ந்ததான் சொல்லிக்கிறாங்க. ஒரு 5 மரமோ 6 மரமோ வருதுங்க. அதே மாதிரி கிணறு வந்துங்க மேகையில் தான் இருக்குதுங்க. மேகையில் இருந்தாலுமே வந்து குபேர மூலையில் வீட்டுக்கு அடுத்ததான் கிணறு வருது. அதனால் வந்து கொஞ்சம் தப்பு வராது. பைப் லைன் போடுறதுக்கு வந்து எல்லாம் குழி பறித்து வச்சுக்கிறாங்க. மண்ணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல செம்மண், எந்த குறையும் சொல்ல முடியாது. இப்படி காடு வந்து இப்படி ஒரு சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்குதுங்க. காட்டினோட அளவு வந்து சிறிய 2.25 ஏக்கருங்க. இதெல்லாம் வந்து பைப் லைன் போட்டு எல்லாம் வந்து பைப் லைனுக்காக வந்து குழி பறித்து பைப் லைன் போட்டு எல்லாம் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் போகுது. இதெல்லாம் வந்து தார் ரோடு போப்பேங்க. நான் பார்க்க வந்த காடு வந்து இப்போது நான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தார் ரோடு. தார் ரோடு மூப்பு வந்து 200 அடி குறையே இருக்காதுங்க. அருமையான காடுங்க. சருவு பார்த்திங்கன்னாங்க கொஞ்சம் மேற்கு சருவாக தான் வருது. நம்ம வெறுங்காடாக இருக்கிறதுனால தென்னம்புல்ல பாக்குப்புல்ல எதுவும் இல்லாததுனால நான் பார்த்து நினச்சோம்னா நம்ம கை மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் காட்டை நிறவி மேகோட்டில் வந்து ஒரு கல்கட்டு சவுறு மாதிரி போட்டு இருக்கிறதே அப்படியே நிறவி போட்டு மட்டமாக பண்ணிக்கலாங்க. மேற்கு சருவாக இருக்கிறது வந்து அப்படியே வடக்கு சருவாக பண்ணிக்கலாங்க. இது வந்து தண்ணி தொட்டி மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க. அப்புறம் அதெல்லாம் இப்போ இங்கேருந்து வியூ பாருங்கள். காடு அருமையாக இருக்குது, எந்த குறையும் சொல்ல முடியாது. அக்னி மூலம் நம்ம முதல்ல பார்த்துட்டோம். அதே மாதிரி ஜலமூலையிலிருந்து அக்னி மூலைக்கு ஒரு நேர் தாங்க அந்த ரோடு பேஸு. இந்த இடத்துல ரோடு வந்து அது கிராஸோ பெண்டோ இல்லை, எல்லாம் நேருக்கு நேராக தான் போகுது.
இவ்வளோதாங்க. இப்படித்தான் இருக்குது காடு. ஒரு செவ்வக டைப்பில் ஒரு 2.25 ஏக்கரு வீட்டோடு இருக்குதுங்க. என்னென்னா சரிபாதி கூட்டில் இருக்குது. சர்வீஸும் சரி, கிணறும் சரி, போரும் சரி, இப்படித்தான் அமைஞ்சிருக்குது. இந்த காட்டினுடைய முகப்பு நல்லா இருக்குதுங்க. காடு நல்ல செம்மண். ஒரு நல்ல ஒரு சின்ன பட்ஜெட்டுக்காரங்களுக்கு சரியான ஒரு காடாக அமைஞ்சிருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னாங்க, அப்படியே வந்து ஏக்கர் வந்து 65 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஒரு ஏக்கர் விலை 65 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நம்ம அதிலேருந்து நெகோசியபிள் தாங்க, குறைச்சி பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. காடு வந்து 2.25 ஏக்கரு. பாருங்கள், இந்த காடு பிடிச்சிருந்தா யோசிக்காமல் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். மேற்கொண்டு நமது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய குறைகள் தான் கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ நிலம் சம்மந்தமாக ஏதாவது தேவைப்பட்டால் நமது நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கில்ல. விலை வந்து அனுசரித்து பேசிக்கலாங்க. காடு பிடிச்சிருந்தால் யோசிக்காமல் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்க.